நான் ஸ்டாப் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் வந்திருக்கோம். ஏன்னா இன்றைக்கி ஜனநாயகன் முதல் காட்சி வந்து கர்நாடகாவில் ரிலீஸு 6 மணிக்கே போட்டாங்க. தமிழ்நாடு மக்கள்லாம் வெயிட் பண்ணோம் 9 மணிக்கு. ஆனால் இங்கே 6 மணிக்கு ஷோ போட்டாங்க. ஷோ பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். லாஸ்ட் டைம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம். ஆனால் பயங்கரமா இருந்துச்சு, மாசா இருந்துச்சு. படம் ரொம்ப மாசா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அதுவும் இல்லாம விஜய் ஃபேன் பாய்ஸ் பக்கா மூமெண்ட். ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்ல தளபதி வெற்றி கொண்டாங்க. எப்படி இருந்தார் ஸ்கிரீன்? எப்படி ப்ரோ? பிளாஸ்ட் தான். ಬ್ಲಾಸ್ಟ್ ಸರ್, ಫುಲ್ ಆಸಮ್ ಫುಲ್ ಭಯಂಕರ ಬೇಜಾರ್ ಅಂದ್ರೆ ಫಿಲಮ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ತಲೆಯವರು, ಅದೇ ಬೇಜಾರು. அண்ணா கரியர் பெஸ்ட்டு 2029 அண்ணன் பிரைம் மினிஸ்டர். படம் சூப்பராக இருக்குது, எல்லாரும் பாருங்க. நிறைய இதெல்லாம் வந்தது. யூ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற நிறைய தடைகள்லாம் வந்தது. தடையா இல்லைன்னா தளபதி எப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குறது எப்படி இருந்தது? சூப்பராக இருக்குது. 3 மணி நேரம் போனதும் தெரியல. எல்லாரும் பாருங்க. அண்ணன் தான் 2029. நல்லா இருக்கு ப்ரோ, ஆனா கொஞ்சம் நல்லா கிண்டல் நினைக்கிறேன். படம் எல்லாம் சூப்பரா இருக்குண்ணா. ஃபேன் ஸ்ட்ரீட் ஃபைனல் மூவி நல்லா தியேட்டர் வந்து பிளாஸ்ட் பண்ண மாதிரி சூப்பர், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. தளபதி வெற்றி கொண்டாங்க. எப்படி இருந்தார் ஸ்க்ரீனில்? வெரி எல்லாம் வாட்ச் பண்ணிட்டோம். வேற லெவல் சார், ஃபைனல் மூவி வேற லெவல். நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வேற மாதிரி ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. பிளாஸ்ட் வேற லெவல் ப்ரோ, சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க, செம்மையா இருக்கும். சூப்பர். தியேட்டருக்கு வந்து பாருங்க, மூவி செம்ம. பிளாஸ்ட் ப்ரோ. தடையெல்லாம் இப்போ தெரிஞ்சுதா? தெரியுது ப்ரோ, பயங்கரம் ப்ரோ. மிஸ் யூ ரொம்ப மிஸ் பண்றோம். பிளாஸ்ட் மிஸ் யூ. தளபதி மட்டும்தான். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் வரணும்ன்றது ரொம்ப பெரிய ட்ரீம். ஆனா இப்பதான் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் படமா இருக்கு தளபதி. அது லாஸ்ட் நடந்துருச்சு. இது வந்து எப்பயும் தளபதி தானா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, எல்லாருமே தளபதி தான். படம் வேற மாதிரினா நிறைய எலெக்ஷன் சார்ந்த சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுல வந்து முற்றிலும் தவிர்க்கணும். எலெக்ஷன் மாதிரி வந்தா படம் வந்து மக்கள் மனசு வந்து மாறும், மொத்தமா சேஞ்ச் ஆயிருக்கும். அந்த ஒரு சேஞ்ச் வராம படத்தை எப்படியாவது தவிர்த்து எலெக்ஷன் விடணும் அப்படின்னா மொத்தமா தவிர்த்து போயிட்டு இருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை, படம் வேற லெவல்ல இருக்கு. எல்லாரும் வந்து படம் பாருங்க. இப்ப மட்டும் இல்ல, 2026 எலெக்ஷன் ஆகுதா, 2026 கலெக்ஷன் ஆகுதா. நல்ல படம், சூப்பர் பிளாஸ்ட். நல்லா ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தளபதி லாஸ்ட் படம் நல்லா வைப் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. என்னடா எதுடா தடை போட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த படத்தை. சம வைப் நல்லா செஞ்சு விட்டாரு. எலெக்ஷன் முன்னாடி வந்து என்ன இருக்கும் இந்த படம்? எலெக்ஷன் அப்புறம் வந்ததுக்கு செமையா இருக்குது. முன்னாடி வந்திருந்தா எல்லா தொகுதியிலும் எங்க தலைவர் தான் ஜெயிச்சிருப்பாரு. செம்மையா இருக்கு. எங்க தலைவர் எப்பவுமே டிவிக்கே தான் தளபதி தான். படம் பிளாஸ்ட். We miss you on screen. தளபதி லாஸ்ட் படம் blast. எப்படி பண்ணியிருந்தார் தளபதி வெற்றி? செமையா பண்ணிருக்காரு. பிடிச்சதா இருக்கு. யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அவரை. தளபதி தான். போடும்போது எப்படி இருந்தது? ட்ரிபிள் சாங் போடும்போது எப்படி இருந்தது? எல்லாரும் கண்ணில் தண்ணியோட தான் வெளியில வராங்க. லாஸ்ட் டைம் நம்ம ஸ்கிரீன்ல பார்க்க போறோம் தளபதி. We miss you on screen. தளபதி படம் ஓவராலா நல்லா இருந்தது. கமர்ஷியலா 3 மணி நேரம் போது நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் போய் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தளபதி லாஸ்டா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எப்படி இருந்தது? மாசா இருந்துச்சு, ரொம்ப ஃபீலாவும் இருந்துச்சு. திருப்பி இந்த ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுன்றது. ஆனா லைவ்ல பார்க்கலாம். படத்துக்கு நிறைய தடை எல்லாம் போட்டாங்க. ஏன்டா தடை போட்டான்ற மாதிரி தெரிஞ்சுதா? இது ஏன்டா போட்டீங்க தடை அப்படின்னு? அவங்க தடை போடல, தலைவரை வளர்த்தி விட்டாங்க, அவ்வளவுதான் மேட்ரு. பயம், அவர் சொன்ன மாதிரிதான் பயம். ஒருவேளை படம் அப்போ வந்து என்ன 170 தொகுதி தான் வின் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை அப்போ வந்து 200 தொகுதி அடிச்சிருக்கோம். கண்டிப்பா முடிச்சிருக்கோம். படம் சூப்பரா இருந்தது. தளபதி வந்து இனிமே நடிக்க மாட்டாருங்கிற ஒரு ஃபீல் எங்களுக்கு பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு. அவரோட அந்த கடைசியில வந்த இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருந்தது.
இனிமே வரமாட்டாரு, ஸ்க்ரீன்ல பார்க்க முடியாதுன்ற ஒரு ஃபீல் நல்லாவே இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இன்னும் முன்னாடியே வந்திருந்தா படம் இன்னும் நிறைய சீட்ஸ் கிடைச்சிருக்கும். ஆனா இப்பதான் அந்த படத்துக்கான வேல்யூ பயங்கரமா தெரிஞ்சு. சின்ன பசங்க தளபதினு குட்டி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து பார்க்க. ஆமா, அவங்க பார்க்க முடியாதுதான். பட் இருந்தாலும் நாங்க அட்லீஸ்ட் ஓடிடியில வரும்போது ஓடிடியும் தெருக்கி விட்டு பார்க்க போறோம். படம் சூப்பர். தளபதி பிளாஸ்ட். ஜனங்களின் தலைவன் தளபதி, அவ்வளவுதான். படம் பிளாஸ்ட். ஐயா, இது தளபதி படம். 52 வயசுல எவனாவது இந்த மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? லாஸ்ட் டான்ஸ் என்ன டான்ஸ், எத்தனை சாங் மர்ஜ் பண்ணி அணி செம அணி தலகி. நீ போட்ட சாங்னாலதான் தலைவர் மொத்த 33 வருஷத்தையும் சேர்த்து ஒரே ஸ்கிரீன்ல ஆடினாரு. யாராலும் இந்த வயசுல அந்த மாதிரி டான்ஸ் யாராலும் ஆட முடியாது. கோரியோகிராஃபர் ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு எங்க தலைவரை இப்படி மாசா பண்ணிருக்கோம். ஹெச் வினோத் தலைவா, இது தளபதி படம், அவ்வளவுதான், முடிச்சு விட்டான். ஐயோ, அழுதுட்டாங்க, என்னால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு நான் ஒரு டான்சர், நான் டான்ஸ் ஆடணும்னு ஆரம்பிச்சது தலைவனை பார்த்து. இன்னைக்கு தலைவன் முடிக்கிறான் போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. உண்மையாலுமே அழுத்துட்ட தாங்க முடியல. இருந்தாலும் என்னவா இருந்தாலும் தளபதி இப்ப சிஎம் கூட பின்னாடி போறா, அவ்வளவுதான். ரொம்ப நல்லா இருந்தது. லைக் லாஸ்ட்ல எமோஷனலா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு கத்தி தொண்டெல்லாம் போயிடுச்சு. தொண்டையே போச்சு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லாஸ்ட் பிலிம் படம் வந்து தெலுங்கு ரீமேக் அப்படி அது ஒரு நல்லா கிடையாது, கேசரியும் கிடையாது, ஜாலியா போங்க. ஃபேமிலி யார் எல்லாரும் சேர்ந்து வாங்க. ஒரு நல்ல கருத்தும் இருக்கு. அந்த கருத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போதும். நம்மளாம் யார் இந்தியன்ஸ், அவ்வளவுதான். ஒரே போது ஓட்ட போடுங்க தயவு செஞ்சு. இந்த தடவை நிறைய பேர் ஓட்டு போட முடியாம போச்சு. 6 மணிக்கு மேலதான் வந்தாங்க. ஏன் முன்னாடியே பிளான் பண்ணி வந்திருக்கலாம். அதனால நிறைய ஓட்டு போச்சு. இல்லன்னா 234 தொகுதியில் நம்மளே ஜெயிச்சு நம்மளே போயிருப்போம். அது ஒண்ணுதான். அடுத்த எலெக்ஷன்ல யாரும் விடாம வந்துருங்க. அந்த மாதிரி பண்றோம். ரியல் லைஃப்லயும் டிஎம்கே முடிச்சிட்டாங்க, படத்துலயும் டிஎம்கே வச்சு முடிச்சிட்டாங்க. அது ரொம்ப உண்மைதான். அது ரொம்ப நாள் கழிச்சு மொரட்டணில வந்திருக்கோம். பயங்கரமா இருந்தது. டான்ஸ் கடைசி எமோஷன் பண்ணி அனுப்பிட்டாங்க. எல்லாரையும் சூப்பரா இருந்தது. எல்லாருமே அழுந்துட்டாங்க கடைசியா முடிச்சுட்டு வரும்போது. ரொம்ப 3 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியல. இன்னும் 3 மணி நேரம் போட்டுடலாம் கடைசி படத்தை. தமிழ்நாட்டுல மக்கள் மாற்றம் நிறைய இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். மாற்றம் இருக்கணும். தளபதிக்காக அவருக்கு நம்மளுக்காக என்ன வேணும் போராடுவாரு. எலெக்ஷன் முன்னாடியே வந்திருந்தா என்ன எலெக்ஷன்ல எந்த மாதிரி ரிசல்ட் வேற மாதிரி கன்ஃபார்ம் எல்லாருமே தொகுதியுமே நாம தான் ஜெயிச்சிருப்போம். நம்ம கண்டிப்பா மாற்றம் வரணும். தமிழ்நாடும் முன்னேற்றம் வரணும். ப்ரோ படம் வேற மாதிரி ப்ரோ. ஒவ்வொரு சீனும் தளபதி ஒசூர்ல இருந்து வந்திருக்கோம் ப்ரோ. வயசே போயிடுச்சு ப்ரோ. எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி எல்லாம் வந்தோம். நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் அப்படி தளபதி அப்படியே வேற மாதிரி ஃப்ரேம்ல காட்டியிருக்காங்க. அழுவுதான் ப்ரோ வருது. என்ன பண்ணு, லாஸ்ட்ல நின்று கண்ணெல்லாம் கலங்குது. அந்த சீன் போடும்போது மனசு ரொம்ப கஷ்டமா கடைசி படம் போது இன்னும் ரொம்ப வெறித்தனமா இருந்தது. கடைசி அவருதான் சொல்லவா வேணும். பிளாஸ்ட் ஒரே ஒரு ஓடல சொல்லணும்னா அவ்வளவுதான் ப்ரோ. ப்ரோ படம் செம்மையா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட் டைம் ப்ரோ, இனிமே அவர் படம் இல்லைன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரி இருக்கு. அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. எல்லாரும் பாருங்க. மூவி மட்டும் தரமா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கு. எப்படி சொல்றது, அப்படியே ஒரு மாதிரி கூஸ்பம்ப் தான். படம் முடியறப்போ ஒரு மாதிரி எல்லாரும் போய் பாருங்க. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா லாஸ்ட் டான்ஸ் எப்படி இருந்துச்சு? செம்மையா இருந்துச்சு ப்ரோ. எமோஷனலா தூர விட்டோம். லாஸ்ட் இந்த பெரிய ஸ்கிரீன் லாஸ்ட் டைம் பார்க்க போறோம், அவ்வளவுதான். எல்லாரும் போய் பார்க்கலாம். மத்த ஆர்டிஸ்ட்லாம் வாய்ப்பு கொடுத்திருக்காப்லையா? எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. பெஸ்ட் டைரக்ஷன் எப்படி இருந்தது? வினோத் டைரக்ஷன் ப்ரோ சூப்பரா பண்ணிருக்காங்க ப்ரோ. சூப்பரா பண்ணிருக்காங்க. ரீமேக் படம் அப்படி அந்த மாதிரியா இருக்குமா ப்ரோ? நாங்க தளபதி மூவி எப்பட்டாலும் எந்த மூவி இருந்தாலும் நான் போவோம் ப்ரோ. எந்த படமா இருந்தாலும் போவோம் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. முடிச்சு விட்டாங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சுங்க. எப்படி லாஸ்ட் படம் தளபதி எப்படி இருந்தது அதை பாக்கும்போது? இல்ல, இட் வாஸ் குட். தட்ஸ் இட். ஆக்சுவலி இது லீக் ஆன படம்னு சொன்னாங்க. பட் ஆனால் அது கூட கம்பேர் பண்ணும்போது எதிர்பார்க்காத சீன் நிறைய இருந்துச்சு. வெல் அண்ட் குட். பார்க்கலாம், ஃபேமிலியோட வரலாம். ஆனால் சர்டிஃபிகேட் எதுக்குன்றதா தெரியல. ஆனால் ஃபேமிலியோட வரும்போது கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகும்.
மத்தபடி ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப வன்முறை அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? வைலன்ஸ் தான் ஜாஸ்தி, மிச்சபடி இந்த அடல்ட் கண்டென்ட் அதெல்லாம் எதுவும் வைலன்ஸ் ஜாஸ்தி, அதனால ஓகே தான், ஃபேமிலியோட வரலாம். தெலுங்கு படம் அந்த படத்தை கேசரி கிண்டதாங்க அதுதான், பட் கேசரி எல்லாம் கிண்டல, பிரியாணியே கிண்டி வச்சிருக்காங்க. பார்க்கலாம் சீரியஸா, ஒன் டைம் இல்ல நிறைய வாட்டி பார்க்கலாம். ஆனா டைட்டில் கார்டு எதிர்பார்க்கல. மாண்புமிகு முதலமைச்சர் சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் அந்த ட்ரிபியூட்டா ஒரு வீடியோ போடும்போது எப்படி இருந்துச்சு? இல்ல அது எமோஷனா தான் இருந்துச்சு. பட் அவ்வளவுதான், அவரு போயிட்டாரு. ஸோ அதுக்கு பின்னாடி நம்ம போக வேண்டியது தான். ஸோ இது வரைக்கும் என்ன சினிமால சப்போர்ட் பண்ணோம், இனிமே தமிழ்நாட்டுக்காக, அவ்வளவுதான்.